எடப்பாடியின் காலில் விழுந்த ஓபிஎஸ் நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து நீக்கப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். அப்படிப்பட்ட ஓபிஎஸ் தற்சமயம் அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட பின்பு சட்ட போராட்டம் முதற்கொண்டு ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை அதிமுகவிற்கு எதிராகவும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் ஏகப்பட்ட வேலைப்பாடுகளை தொடுத்திருந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்துக்கு எதிராகவே 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது கூட ராமநாதபுரம் தொகுதியிலே பலாப்பழ சின்னத்திலே போட்டி போட்டவர் தான் நமது ஓபிஎஸ். ஆனால் இன்று அரசியலிலே அனாதையாக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும். ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான், அதிமுக அவருடைய கட்டுப்பாட்டிலே வர வேண்டும். அதாவது சசிகலா அம்மையாருடைய கட்டுப்பாட்டிலே வர வேண்டும். அப்படி கட்டுப்பாட்டிலே வந்தால் மட்டும்தான் ஓபிஎஸ்க்கு முக்கிய பதவிகள் கிடைக்கும். அதிலையும் குறிப்பாக எனக்கு பின்பு நீ அரசியலே வந்தவன் எப்படி என்னை விட அதிகப்படியான முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு முக்கிய பதவியிலே அமர முடியும். ஓபிஎஸ் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏகப்பட்ட வேலைப்பாடுகளையும் பார்த்திருந்தார். அதுவுமே சட்ட போராட்டம் முதற்கொண்டு அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் பாஜகவை நம்பித்தான் ஓபிஎஸ் செய்தார் அப்படிங்கிற தகவல் கூட சமீபத்திலே இணையதளங்களிலே வெளியிட்டிருந்தது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அரசியலிலே அனாதையாக்கப்பட்டு தற்சமயம் கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறாராம். இறுதியாக எடப்பாடி பழனிசாமியுடைய காலிலே விழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் ஓபிஎஸ்க்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். நேற்று தினம் செய்தியாளர் சந்திப்பில் கூட ஓபிஎஸ் அவர்கள், எனக்கு அதிமுகவிலே எந்த விதமான முக்கிய பதவிகளும் தேவை கிடையாது, அதிமுகவில் இணைந்து கொண்டால் மட்டும் போதும், அதிமுக வெற்றி பெற வேண்டும், எனக்கு எந்த பதவியும் வேண்டாம் என இறங்கி வந்திருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல். அதிமுக ஒன்றுபட வேண்டும் என 2 கோடி தொண்டர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள் என ஓபிஎஸ் கவலையை தெரிவித்திருக்கிறார். சொந்த விருப்பு வெறுப்புக்காக கட்சி ஒன்றுபடுவதை ஒருவர் தடுக்கிறார் எனவும், அதிமுக ஒன்றுபட வேண்டும் என பாரத பிரதமர் நரேந்திர மோடி, அமித்ஷா நினைப்பதாகவும் கூறியிருக்கிறார். எம்ஜிஆர் உருவாக்கிய விதியை மாற்றியவர் தான் எடப்பாடி பழனிசாமி என ஓபிஎஸ் திட்டமிட்டு சாடி இருக்கிறார் அப்படின்னு கூட சொல்ல. மேலும் அதிமுகவில் சேர எந்த ஒரு பதவியும் கேட்கவில்லை என ஓபிஎஸ் செய்தியாளர் சந்திப்பிலே பேசியிருக்கிறார். அதாவது கடைசி வார்த்தையை மட்டும் கவனித்தால், அதிமுகவில் நான் சேர்ந்து கொள்வதற்கு எனக்கு எந்த விதமான பதவிகளும் வேண்டாம், நான் அதிமுகவில் மட்டும் இணைந்து கொண்டால் போதும் என ஓபிஎஸ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன்னா ஒரு காலத்திலே ஓபிஎஸ்க்கு ஆதரவுகள் என்பது இருந்தது. இன்று ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே திமுகவின் பக்கம் இணைந்து விட்டார்கள். இப்போ ஓபிஎஸ் தனி மரமாக நின்று கொண்டிருக்கிறார். வைத்திலிங்கம் மட்டும்தான் இருக்கிறார். வைத்திலிங்கமும் ஓபிஎஸ்ஸுடன் தொடர்பை துண்டித்து பல மாதங்கள் என்பது ஆகிவிடும். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஓபிஎஸ் இனி வரக்கூடிய நாட்களில் அவர் மிகப்பெரிய ஒரு பாதாளத்துக்குத்தான் செல்ல போகிறார் அப்படின்னே கூட சொல். அதிலையும் குறிப்பாக ஓபிஎஸ் உடைய சொந்த தொகுதியிலே ஓபிஎஸ்க்கு வாக்குகள் விழுமா அப்படிங்கிறது கூட மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லியாகணும். அதிமுகவை அழிக்க நினைத்தால் அவர்களுக்கு அதிமுகவை அழிக்க நினைப்பவர்களும் அழிந்து போவார்கள் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக நிறைய இடங்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நம் கண் முன்னே கூட பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். பொறுத்து பார்க்கலாம். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிருங்க. அப்படியே ஓபிஎஸ் நிலைமையை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.